தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்னே கடந்து போகிறார். இத்தனை மாதங்களும் இருக்கிற தடைகள் இந்த மாதம் உடையும் என்று நான் நம்புகிறேன். அந்த தடைகளை எல்லாம் கர்த்தர் உடைத்து நமக்கு எந்த ஆசீர்வாதத்தை தர வேண்டுமோ அதை இந்த மாதம் கர்த்தர் கட்டளை இடுவாராக. அது மனிதனால் வந்த தடையாய் இருந்தாலும் இந்த மாதம் கர்த்தர் தடைகளை முறியடிக்கிறவராய் நமக்கு முன்னே கடந்து போகிறார். பல வருடங்களாய் நடக்காத காரியம் இந்த மாதம் நமக்கு நடக்க போகிறது. பல வருஷங்களாய் தடைபட்ட காரியம் இந்த மாதம் நமக்கு நடக்க போகிறது. காரணம், தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்னே கடந்து போகிறார். நீர் செய்த அதிசயம் 1000 உண்டு, அதை விவரிக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த நிறைய அதிசயங்களை நம்ம எப்படி சொல்ல முடியாதுன்னா, அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அதை விவரித்து சொல்ல முடியாது. ஒருவேளை நம்ம விவரித்து சொன்னோன்னு வைங்களேன், நிறைய பேருக்கு பொறாமை தான் வரும். நிறைய பேர் நம்மை பார்த்து ஏளனமாய் தான் பார்ப்பார்கள், வித்தியாசமாக தான் பேசுவாங்க. ஏன்னா அவ்வளவு நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். நீ பாருங்களேன், நமக்கு செய்த நன்மையை சில நன்மை வெளியே சொல்ல முடியுமான்னு கேட்டால் வெளியே சொல்லவே முடியாது. வெளியே சொன்னோமே ஆனால் நிறைய பேருக்கு அதனுடைய சாட்சி தெரியாது. இது எப்படி நடந்துச்சு, எப்படி வந்துருச்சு, எவ்வளோ ஆண்டவர் அற்புதம் செய்கிறாரு, எவ்வளோ நேசிக்கிறாரு, இது தெரியாது. ஆனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், நம்மளை பொறாம தான் படுவாங்க. அதனால் சில நேரங்களில் நம்முடைய சாட்சிகள் கூட நமக்கு என்னவாகும் அப்படின்னா டேஞ்சராக மாறிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் சாட்சிகள் கூட எந்த இடத்துல சொல்லணுமோ அந்த இடத்துல மட்டும்தான் சொல்லணும். எல்லாரிடத்துலையும் உங்களுடைய சாட்சிகளை நீங்கள் சொல்லிடவே முடியாது. அந்த சாட்சி நம்ம சாட்சின்னும் போது கர்த்தர் ஒரு அற்புதத்தை செஞ்சாருன்னா ரொம்ப உற்சாகமாக சொல்லணும்னு நினைப்போம். ஆனால் அதை நல்ல விதத்தில் எடுக்கிறவங்க ரொம்ப குறைவானவங்களாக தான் இருப்பாங்க. அவங்களுடைய மைண்டு என்னென்னமோ ஓடும், அவங்க மைண்டு எப்படியோ. அதனால் எல்லா சாட்சிகளையும் எல்லாருக்கும் முன்னாடியும் சொல்லணும்னு நம்ம நினைக்கிறத கூட நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம நினைப்போம் இந்த சாட்சினால அவங்க பலப்படுவாங்க, இந்த சாட்சி அவங்கள உற்சாகப்படுத்தும், இந்த சாட்சினால அவங்க சந்தோஷப்படுவாங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துவாங்கன்னு நம்ம நினைப்போம். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அவங்க நிறைய பேர் பொறாமைப்பட்டு வித்தியாசமாக பேசுவாங்க. ஆனால் உங்களுடைய ஆரம்பமோ உங்களுடைய துவக்கமோ அந்த சாட்சியை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் எந்த இடத்துலேருந்து கடந்து வந்தீங்கன்றதை அவங்களுக்கு தெரியாது. நீங்கள் அதுக்கு என்ன தியாகம் பண்ணீங்க, நீங்கள் அதுக்கு எவ்வளோ ஜெபம் பண்ணீங்க, நீங்கள் அதுக்கு எவ்வளோ ஒப்பு கொடுத்தீங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஏன் செஞ்சார், அது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு ஆனால் என்ன பண்ண முடியாதுன்னு அதை ஜீரணிக்கவே முடியாது. தாவீது அவ்வளோ பெரிய அற்புதத்தை செய்து கொண்டு வரும்போது, இவன் ஒரு சின்ன பையனாச்சே, இவ்வளோ இதுவோ பண்ணுறானே அப்படின்னு அவனுடைய தோலை தட்டி கொடுக்கறதுக்கு கம்மியான பேர் தான் இருந்தாங்க. ஆனால் பொறாமப்படுறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் நான் நம்புகிறேன், நம்முடைய தேவன் எவ்வளோ நல்லவர். நீர் செய்த அதிசயம், சொல்லுங்கள் சத்தமாக, முழு பலத்தோடு சொல்லுங்கள், நீர் செய்த அதிசயங்கள் அதை விவரிக்க முடியவே முடியாது. பாருங்கள், நீங்கள் இப்போ பாருங்களேன், இந்த மந்தில் ஏதாவது ஒரு சம்பள உயர்வு வாங்கிட்டீங்கன்னு வைங்களேன், அடுத்த சம்பள உயர்வு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு குறைஞ்சது 1 வருஷம் ஆகும். 1 வருஷத்துக்கு முன்னாடி சம்பள உயர்வு கொடுக்க மாட்டாங்க. அவன் நிறைய பேர் தடுத்து இப்போ தானே கொடுத்தோம். ஆனால் இன்று வரையில் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய உயர்வில் ஒரு நாள் கூட முட்டுக்கட்டை போடாமல் நம்மளை உயர்த்துகிற ஒரு நல்ல தேவன். அவர் ஒருவர் மட்டுமே. ஹல்லேலூயா. பொதுவாக இன்னைக்கு ஒரு உலகம் இருக்குது அப்படின்னா, ஒரு அளவு வளர்ந்துட்டாங்கன்னு வைங்களேன். வளர்ந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் நீங்கள் தான் வளர்ந்துட்டீங்களே, இனி நம்ம வளராதவங்க கவனிச்சிடலாம்ல, இனி நம்மளை வளராதவங்கள பார்த்துடலாம்ல. பொதுவாகவே நம்மளே அப்படி தானே நினைப்போம். அது நம்முடைய எண்ணமே அப்படி தானே இருக்கும். ஆனால் நான் உண்மையிலேயே ஆண்டவரை எப்படி அறிஞ்சேன் அப்படின்னு சொன்னால், என்னுடைய வளர்ச்சியில் பொறாமைப்படுகிறவரோ, நீ வளர்ந்துட்ட இனி உனக்கு வேண்டான்னு சொல்லுகிறவரோ அல்ல, என் வளர்ச்சியிலையும் என் கூட இருக்கிற ஒருத்தர் யார் அப்படின்னா கர்த்தர் ஒருவர் மட்டுமே. உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, உனக்கு நீ ஒரு குறையும் இல்லை, உனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நிறைய பேர் உங்களுடைய தேவைகளை கூட அறியாமல் நிறைய பேர் அமைதியாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய கை மட்டும் உங்களுக்கு என்ன பண்ணாதுன்னா குறுகவே குறுகாது. ஆனால் நீங்கள் எதை மறந்துடக்கூடாதுன்னா, எப்பவும் யாருடைய கையைத்தான் பார்க்கணுன்னா ஆண்டவருடைய கையை மட்டும்தான் பார்க்கணும்.
உங்கள் வாழ்க்கையில் சில சூழ்நிலையில் ஆண்டவர் உங்களை டெஸ்ட் பண்ணுவார். எப்படி டெஸ்ட் பண்ணுவார் அப்படின்னா, என் பிள்ளை என்னதான் சார்ந்து வாழ்கிறானா அப்படின்றத ஆண்டவர் அடிக்கடி டெஸ்ட் பண்ணுவார். நான் நம்புகிறேன் இந்த டெஸ்ட் எனக்கு தீமைக்கு இல்லை, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஆராதிக்கிற தேவன் அவருடைய கையை தான் என் பிள்ளை பார்க்கணும்னு நினைக்கிறாருன்னா இதை விட வேற ஆசீர்வாதம் வேற என்ன வேணும்? அதனால் நம்ம எல்லாருமே ஆண்டவரிடத்தில், தகப்பனே, யார் என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும், யார் நம்மை விட்டு போனாலும், நம்மை குறித்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருந்தாலும், நான் நம்புறேன் இஸ்ரவேலை காக்கிற தேவன் என் பட்சத்திலேயே இருக்கிறார், என் அருகாமையிலே இருக்கிறார். இதுவரையிலும் நடத்தினவர், இந்த மாதம் வரையிலும் நடத்தினவர், இந்த வருஷம் வரையிலும் நடத்தினவர். அந்நிய தேவன் உங்களை நடத்தவில்லை, சொந்தம் உங்களை நடத்தவில்லை, நீங்கள் நேசித்தவர்கள் உங்களை நடத்தவில்லை. கர்த்தர் ஒருவனே அவனை நடத்தினார், கர்த்தர் ஒருவரே உங்களை நடத்தினார். அந்த தேவன் தான் இன்று வாக்கு கொடுக்கிறார், நான் இன்று மட்டுமல்ல மரண பரியந்தம் உன்னை நான் நடத்துவேன். இந்த மாதம் ஆண்டவர் நம்மை நடத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை மேல உயர்த்தி எல்லாரும் அப்படி எழும்பி நின்று சொல்லுங்க பார்க்கலாம், நீர் செய்த அதிசயம் 1000 உண்டு. 1 இல்ல ஆண்டவரே, 2 இல்ல ஆண்டவரே, நீர் செய்த அதிசயம் 1000 உண்டு ஆண்டவரே. ஆனா நான் விவரித்து யாரிடத்திலையும் சொல்ல முடியாது. ஆனா உங்களுக்கு மட்டும்தான் ஆண்டவரே நன்றி சொல்லணும். ஏன் அப்படின்னா, என்னை குறித்து அறிந்திருக்கிற ஒரே ஒருவர் நீ ஒருத்தர் மட்டும்தான் ஆண்டவரே. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஒருத்தர் மட்டும்தான் ஆண்டவரே, நீ ஒருத்தர் மட்டும்தான் ஆண்டவரே. சொல்லுங்க எல்லாரும் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவரே நீர் செய்த அதிசயம் 1000 உண்டு. அதை விவரிக்கவே முடியாது ஆண்டவரே. நான் யார்கிட்ட சொன்னா நம்புவாங்க? யார்கிட்ட சொன்னா நம்புவாங்க? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா தான்ப்பா யோசிப்பாங்க. ஆனா எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், என் கரத்தை பிடிச்சவர் நீர், என்னை நடத்தினவர் நீர், என்னை கொண்டு வந்தவர் நீர், இந்த மாதம் வரைக்கும் என்னை வைத்திருக்கிறவர் நீர் ஆண்டவரே. கைகளை எல்லாரும் உயர்த்தி சொல்லுவோம், நன்றி அப்பா. ஓ நீர் செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா. சத்தமாய் சொல்லுவோம், நீர் செய்த 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா, விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே. நான் மனசார அத மனதுல உணர்ந்து நன்றி ஆண்டவரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே. நான் எப்படி நன்றி சொல்வே. இப்ப கைகளை உயர்த்தி நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஓ ஹல்லேலூயா ராஜா. ஏ மனசார சொல்லுவ நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஏ திரும்ப திரும்ப கைகளை உயர்த்தி நன்றி ராஜா. இந்த ஒரு ஆராதனை இந்த மாதம் முழுதும் நம்மை நடத்த, இந்த மாதம் முழுதும் நம்மை நடத்த நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி, நன்றி அப்பா, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி. இந்த மாதத்தில் எங்களை கூட்டி கொண்டு வந்ததற்காக நன்றி.
உம்முடைய சிலுவையினுடைய வெற்றியை இந்த மாதம் எங்களுக்கு காண்பிக்க போகிறதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகள் வந்தாலும் நான் முன்னேறி செல்றதற்கு அவருடைய கரத்தை என் மேல அவர் இந்த மாதம் வைக்க போறேன். இந்த மாதம் அவருடைய கரத்தை நான் பார்க்க போறேன். இந்த மாதம் அவருடைய திருக்கரம் கர்த்தருடைய பிள்ளையை உங்களை நடத்த போகிறது. அவருடைய கரத்தினால் அவர் நடத்த போறார். அவர் கரம் பிடிச்சு இந்த மாதம் நடத்த போறார். அவர் வாக்கு கொடுக்கிறார், பயப்படாதே, சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் ஆவியானவர் நான் உனக்காக கொடி ஏற்றுவேன். சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் ஆவியானவர் உனக்காக கொடி ஏற்றுவார். ஹalleluya. நம்புறவங்க கைகளை மேல உயர்த்தி இந்த மாதம் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் ஆவியானவர் உனக்காக கொடி ஏற்றுவார். இயேசுவே ஆமென். சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் ஆவியானவர் எனக்காக கொடி ஏற்றுவார். நம்புறேன்றவங்க கையை உயர்த்தி நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன் 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 ஆண்டவரே, நம்புறேன். ஹalleluya. இந்த மாதம் உம்முடைய திருக்கரம் எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்த போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. இது ஒரு ஸ்பெஷல் மாதமாய் மாறட்டும். பண்டிகையின் மாதம் ஆண்டவரே. இந்த மாதம் ரொம்ப இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாங்கள் உணரணும் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் செய்கிற காரியத்தில் ஆண்டவருடைய கரம் பலத்த விதமா இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த மாதம் இதுவரைக்கும் சொல்லாத ஒரு சாட்சியை இந்த மாதம் எங்க பிள்ளைங்க சொல்லணும் ஆண்டவரே. இதுவரையிலும் எங்களுடைய வாழ்க்கையில நடந்திராத ஒரு அற்புதம் இந்த மாதம் நடக்கட்டும் ஆண்டவரே, நடக்கட்டும்பா. உங்க கரங்களில் எங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம். உங்களுக்கு பிரியமானபடி வாழணும், உங்களுக்கு இஷ்டம் உங்க இஷ்டத்துக்கு வாழ எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் அப்படியே உட்காரலாம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் உங்களை இதுவரையிலும் உங்களையும் என்னை நடத்தின தேவன். இந்த மாதமும் கர்த்தர் ஆச்சரியமாய் கர்த்தர் நடத்துவாராக. ஹல்லேலூயா. உங்களுக்கு இருக்கிற எல்லா டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா டிஸ்டர்ப், இது எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றி உங்களை நேர் வழியாய் ஆண்டவர் நம்மை நடத்துவாராக. ஆமென். சில நேரங்களில் சத்துரு உங்களுடைய ஆசீர்வாதத்தை கெடுப்பதற்காக நிறைய டிஸ்டர்பை கொண்டு வந்துட்டே இருப்பான். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் அதற்கு ஒரு நாள் நீங்கள் செவி சாய்க்கவே கூடாது. வேதம் சொல்கிறது, கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். உங்களுடைய விஷன், உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய உயர்வின் மேலே தான் எப்பொழுதும் உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கணும். வேற வலதுபுறமும் இடதுபுறமும் இந்த மந்த்து கூட நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க, நான் அந்த பக்கம் இந்த பக்கமும் நான் திரும்பவே மாட்டேன். நமக்கு நிறைய வேலை இருக்குது. சொல்லுங்கள் எல்லாருமே சொல்லுங்கப்பா, எனக்கு நிறைய வேலை இருக்குது. கேட்கலையே, சத்தமாக சொல்லுங்கப்பா. பக்கத்தில் ஒரு 3 பேருடைய கையை பிடிச்சி சொல்லுங்கள், எனக்கு நிறைய வேலை இருக்குது. சத்தமாக சொல்லுங்கள். எனக்கு நிறைய வேலை இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம்? என்னப்பா, நீ பேசிட்டு இருக்கிறத நான் கேட்டுருக்க முடியாதுப்பா, நீ சொல்றதெல்லாம் கேட்க முடியாதுப்பா. அப்போ ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், நீங்க எல்லாத்தையும் நீங்க கேட்டுட்டே இருந்துட்டீங்க அப்படின்னா, எல்லாத்தையும் நீங்க யோசிச்சிட்டே இருந்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் நீங்க செவி சாச்சிட்டீங்கன்னா, உங்களுடைய விஷனை நீங்க என்ன பண்ண முடியாதுன்னா நிறைவேற்றவே முடியாது. எப்பொழுதும் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், பிசாசு வேதம் சொல்கிறது, யாரை வஞ்சிக்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரிகிறான். அதனால நீங்க வளரணும், நீங்க உயரணும் அப்படின்னு நினைச்சா இந்த மந்த் ஒரு பெரிய பொருத்தனை எடுக்கணும். என்ன பொருத்தனை எடுக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே, நான் வலதுபுறமும் இடதுபுறமும் என்ன பண்ண மாட்டேன்னா, அவங்க என்ன பண்ணாங்க, இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க என்ன செய்கிறாங்க, இவங்க இப்படியா அவங்க இப்படியா, இல்லவே இல்லை. இது விசுவாசத்தை சேதப்படுத்துகிற பெரிய அழிவு. ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போது சமீப காலமாய்
பார்த்தீங்கன்னா நிறைய ஊழியர்களை குறித்து, ஊழிய காரியங்களை குறித்து நிறைய நெகட்டிவ், நிறைய தவறான காரியங்கள் ஸோ மீடியாவில், யூடியூப்பில் இந்த மாதிரி பேசிகிட்டே இருக்கிறாங்க. அப்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இது உங்களுடைய விசுவாச கப்பலை சேதப்படுத்தி விடும். நீங்கள் அதற்கு நேராக திரும்பி அதை கேட்டுட்டு, அது என்ன இப்படி நடந்திருக்குது, என்ன இப்படி பேசியிருக்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் கான்சன்ட்ரேஷனில் பிசாசு உங்களை கொண்டு போயிட்டான் அப்படின்னா உங்களுடைய விசுவாசத்திற்கு ரொம்ப குறைவு ஏற்படும். ஸ்பெஷலாக வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க வந்து நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும்னா, நீ தேவனுக்காக பற்றி எரிய விரும்புகிறாயானால் ஒன்று நீ நினச்சிக்கோ, உன்னுடைய விஷனை மட்டும் நீ பாரு, உன்னுடைய தரிசனத்தை மட்டும் நீ பாரு. இந்த உலகத்திலே குறையில்லாத ஒரே ஒருவர் கர்த்தர் ஒருவர் மட்டுமே. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அவரை பார்க்கிறவர்கள் ஒரு நாளும் இடரவே மாட்டார்கள். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய பெரிய தீர்மானமே என்னென்னா, எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே நான் யாருடைய வார்த்தைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன். சொல்லுங்கள் சத்தமா. அந்த மாதிரி பேசுகிறவங்கள என்கரேஜ் பண்ணாதீங்க, அந்த மாதிரி பேசுகிறவங்களிடத்தில் நீங்கள் இருக்காதீங்க. வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் கேட்கல, அங்க என்ன பண்ண கூடாதாமா? உட்காரவே கூடாதாமா. நீங்க உட்கார்ந்தீங்கன்னாலே உங்க விசுவாசத்தை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிருவாங்க. அவங்க உங்களை அழிவுக்கு நேராய் நடத்தி விடுவார்கள். அதனால உங்களை ரொம்ப அன்பாய் சொல்லுகிறேன், ரொம்ப பட்சமாய் சொல்லுகிறேன், நீங்க வளரணும்னு நான் ரொம்ப விரும்புகிறேன். அந்த வளர்ச்சி நான் பெருமைக்காக சொல்லலை. இன்று வரையில் இந்த பலிபீடத்தில் இருக்கும்போது உண்மையிலே வந்து அப்படிப்பட்ட பேச்சு இருக்கிற மனிதர்களிடத்தில் பழகுனதே இல்லை. அந்த மாதிரி மனிதர்கள் அப்படின்னு தெரிஞ்சிட்டா உடனே என்ன பண்ணிடுறது அப்படின்னா கட் பண்ணிடுறது. வேணாப்பா வேணாப்பா, இன்னொருத்தரை குறித்து குறை பேசுகிற, இன்னொருத்தரை குறித்து சொல்கிற, இன்னொருத்தரை பட்ட பேர் வச்சு கூப்பிடுற இந்த மாதிரி பர்சனோட நமக்கு என்ன இருக்கக்கூடாது சொல்லுங்க. ஐக்கியம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப பாதிக்கப்படுவீங்க. இன்னைக்கு சொல்லுகிறத நீங்கள் விளையாட்டாக நினைக்காதீங்க, இதை மரணம் வரைக்கும் நீங்கள் மறந்துடாதீங்க. அப்படிப்பட்டவர்களுடைய உங்களுடைய வீட்டு வாசலுக்குள்ள கூட நீங்கள் விட்டுறாதீங்க. அப்படிப்பட்ட நெகட்டிவ் வந்து உங்களுக்குள்ளே கொண்டு வராதீங்க. ஏன் அப்படின்னா, எப்பொழுதுமே நீங்கள் விசுவாசத்துக்குள்ளே இருக்க மாட்டீங்க, ஃபெய்த்தில் இருக்க மாட்டீங்க, ஆண்டவரோடு இருக்க மாட்டீங்க. திடீர்னு ஒரு நாள் உங்களுக்கு ஜபக்குறைவாக இருக்கும்போது இந்த சத்துரு வந்து இந்த விஷயத்தினால உங்களுடைய ஆவிக்குரிய, உங்களுடைய விசுவாச கப்பலை சேதப்படுத்திட்டே போயிடுவான். கப்பல் அப்படின்றது முழுமையானது, அது கடலில் தண்ணி மேலே போகுது. அந்த கப்பலில் ஒரு சின்ன ஓட்டை விழுந்தாலும் அந்த கப்பலுக்கு ஆபத்துன்றது நீங்கள் வந்து எப்பவுமே மறந்துடக்கூடாது. இந்த ஆபத்தை அதான் ஆண்டவர் சொல்றாரு, சிலர் விசுவாச கப்பலை சேதப்படுத்தினார்கள். விசுவாச கப்பலை மூழ்கடிக்கல, சேதப்படுத்தினாலே போதும். உங்களை மூழ்கடிக்க வேண்டாம், சர்ச்சை விட்டு உங்களை எடுத்துட வேண்டாம், ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு எடுத்துட வேண்டாம். ஆனால் சின்ன ஒரு ஓட்டையை போட்டுட்டு போனால் போதும். இவங்க இப்படியா, இவங்களும் இப்படியா அப்படின்ற ஒரு ஓட்டையை போட்டுட்டு போயிட்டாங்கன்னா அடுத்த நிமிஷம் எப்படி நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க? உங்களுக்கு ஜெபம் பண்ணும்போது எப்படி அந்த ஃபீல் ஆகும்? வார்த்தையை கேட்கும்போது எப்படி உங்களுக்குள்ளே போகும்? நீங்கள் எப்படி ஆராதிக்க முடியும்? பிசாசு உங்களை பின்னாடி கொண்டு போக விரும்பிட்டதை நினச்சதை சாதிச்சிட்டானா? அதனால் ஒன்று தீர்மானம் எடுங்கள், நான் இந்த மாதிரி விஷயத்துக்கு என்ன பண்ண மாட்டேன்னா செவி கொடுக்கவே மாட்டேன். உங்களுடைய சேதப்படுத்திடாதீங்க. இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக தெரியும், ஆனால் ஒரு நாள் உங்களுடைய கப்பலே மூழ்கிற அளவுக்கு இந்த பிரச்சனை கொண்டு வந்து விட்டுரும். அதனால் நான் யாரை பார்ப்பேன் அப்படின்னா, கர்த்தர் ஒருவரை மட்டுமே. உங்களிடத்துல யாராவது ஒருவர் குறை சொல்லுவதற்காக வந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஸ்டாப், வேற ஏதாவது பேசுங்க பிரதர், வேற ஏதாவது பேசுங்க பிரதர், வேற ஏதாவது சொல்லுங்க பிரதர். ஆனால் அவர்களோட சேர்ந்து நீங்கள் சிரிச்சிங்கன்னா கூட நிச்சயமாகவே வந்து உங்களுக்கு ஆசீர்வாத குறைவு. ஏன்னா கர்த்தர் சொல்லியிருக்கிறார், அவர்கள் வழியிலே நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில். இப்போது ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிள்ளைங்க எல்லாம் வாத்தியாரை வந்து ஒரு பட்டப்பேர் வச்சு கூப்பிடுவாங்க, கூட படிக்கிற பிள்ளைங்களை பட்டப்பேர் வச்சு கூப்பிடுவாங்க. அது கூட நம்ம சமாளிச்சுக்கலாம், ஏன்னா சின்ன பிள்ளைங்க தெரியாது அப்படின்னு. ஆனால் வளர்ந்ததற்கு பிறகு பிள்ளைகளை பெற்றெடுத்ததுக்கு பிற்பாடு இன்னொருத்தருடைய ஃபிசிக்கலை வச்சு, இன்னொருத்தருடைய தோற்றத்தை வச்சு அவங்களுக்கு ஒரு பட்டப்பேரை சூட்டி அப்படி பேசுகிறவங்களை ஆண்டவர் எப்படி விட்டு வைப்பாருன்னு நினைக்கிறீங்க? இது ஒரு நல்ல மனுஷனுடைய அழகா? ஒரு நல்ல மனுஷன் அப்படி பண்ணுவானா? வாயில் அப்படி ஒருத்தரை பட்டப்பேர் சொல்லி கூப்பிடுவாங்களா? இது 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 ஜனங்களுக்குள்ள அது இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் இது இருக்கக்கூடாது.
அதுவும் வந்து ஒருத்தருடைய தோற்றத்தை வச்சு நம்ம வந்து இவங்க இப்படி அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படி பேசக்கூடுமா? அவங்கள அப்படி பேசலாமா? நம்ம உலகம் கூட அதை ஒத்துக்கல. நம்முடைய பிசிக்கலா யாராவது கிண்டல் பண்ணாங்கன்னா அது அஃபென்ஸு, அது வந்து பயங்கரமான ஒரு குற்றம். பாடி ஷேமிங் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து அரெஸ்ட் வரைக்கும் இருக்குது. அவங்க பாடி ஷேமிங் பண்ணக்கூடாது, உலகம் சொல்லுது. அப்போ ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு அது இருக்கலாமா? கண்டிப்பா இருக்கக்கூடாது. கர்த்தர் பார்க்கிறார், ஆண்டவர் பார்க்கிறார். அதனால இந்த மந்த் என்னன்னா, இது ஆண்டவர் நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோட எழும்பின இந்த மாதத்தை நான் எப்படி கொண்டாட போறோம்னா, அவரோடு கூட மரித்தோமே ஆனால், அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோமே ஆனால், அவரோடு கூட நாம் எழுந்திருப்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ள குணம் என்னிடத்திலே வருவதாக. ஆமேன் சொல்லுங்கள். திருச்சபையில் இருக்கிற அத்தனை பேரும், இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள், நீங்கள் எங்கிருந்தாலும் இந்த மந்திலிருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. இனி யார் வந்து எந்த குறைகளை எப்படி யாரை பற்றி சொன்னாலும் நான் என்ன பண்ண மாட்டேன்னா, காது கொடுத்து கேட்கல அந்த இடத்துல நான் என்ன பண்ண மாட்டேன், நிற்க மாட்டேன், உட்கார மாட்டேன். இப்படி ஒரு பொருத்தனை மட்டும் நீங்கள் எடுங்க. நான் நம்புகிறேன், உங்கள் ஓட்டத்தை, உங்கள் டார்கெட்டை ஒருத்தருமே தடுத்து நிறுத்த முடியாது. ஆண்டவர் உங்களை வளர்த்தி கொண்டே போவார். நீங்கள் அவரை மட்டும்தான் பார்க்குறீங்க. அவரை பார்க்கிறவர்கள் விழுவதில்லை, அவரை பார்க்கிறவர்கள் நிற்பார்கள். ஆமேன் சொல்லுங்கள். இன்றைக்கி ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 59வது அதிகாரத்தினுடைய 19வது வசனத்தை. தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 59வது அதிகாரத்தினுடைய 19வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது சூரியன் அஸ்தமித்த திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்திற்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார். இன்னொரு விசை கூட அந்த கடைசி இதை வாசிக்கலாம். சத்துரு வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாகி கொடியேற்றுவார். இன்னொரு விசை கூட வாசிக்கலாம். வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதம் ஆண்டவருடைய வார்த்தைக்காக நான் காத்திருந்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைத்த ஒரு வார்த்தை, வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் கொடியேற்றுவார். ஆமேன். உங்களுக்கு விரோதமாய், குடும்பங்களுக்கு விரோதமாய், வேலைக்கு விரோதமாய் ஒருவேளை நிறைய சத்துருக்கள் பெருகி இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, அது காற்றாட்டு வெள்ளம் போல ஒருவேளை சத்துரு வரலாம். வெள்ளம் வரும்போது சில நேரங்களில் நீங்கள் வந்து செய்தித்தாள்களில் வாசிப்பீங்க. கடந்த சமீபமான வருஷங்களில் கூட ஒரு பெரிய மழை வெள்ளம் வந்து தமிழ்நாட்டில் ஒரு பகுதியை ராத்திரி தூங்கிட்டு இருக்கும்போது பல நூற்றுக்கணக்கான ஜனங்கள் வந்து அந்த இடத்துல இறந்தாங்க. அப்போ அந்த இடத்துல சர்ச் பண்ணும்போது இது எப்படி நடந்துச்சு, ஏன் ஜனங்கள் ஓடலையா, ஜனங்கள் தப்புவிக்கலையா, அப்போது அது எவ்வளோ நேரத்தில் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், அவங்கெல்லாம் தூங்க போகிற வரைக்கும் ஒன்றுமே இல்லை. அந்த தூங்க போகிற சில நிமிஷத்துக்குள்ள காற்றாற்று வெள்ளம் வந்து அத்தனை குடும்பத்தையும் நிக்கரகம் பண்ணிருச்சு அப்படின்னு நம்ம வந்து செய்திகளில் எல்லாம் வாசித்தோம். அப்போது ஒரு வெள்ளம் என்கிறது வந்து நமக்கு நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட திடீரென்று கட்டுப்படுத்த முடியாத ஒரு பிரச்சனையை தான் வேதம் வெள்ளம் என்று சொல்லுகிறது. ஆனால் ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்குறார் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் உங்களுடைய நாலேஜுக்கு இல்லாமல், உங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு மிஞ்சி, ஒருவேளை நீங்கள் எதிர்பாராத ஒரு பிரச்சனை கடந்த மாதத்திலிருந்து உங்களை தேடி வரலாம். ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் உங்களுக்காக, எனக்காக கொடியேற்றுகிற ஒரு ஆவியானவருடைய வல்லமை இந்த மாதம் வெளிப்படும். இந்த மாதம் உங்களுடைய பிரச்சனையிலே என் தேவன் கொடியேற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார்.
உங்களுக்கு தூரத்தில் இருந்து வருகிற அந்த பிரச்சனை, அல்லேலூயா, அதை பார்த்து மனம் உடைந்து போய் பயத்தோடு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நீ அந்த காற்றாட்டு வெள்ளத்துக்கு பயப்படாதே, வெள்ளம் போல சத்துரு வரும்போது பயப்படாதே, பெரிய தோற்றத்தோடு வரும்போது நீ பயப்படாதே, நான் உனக்காக கொடியேற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த மாதம் பரிசுத்த ஆவியானுடைய கொடி உங்களுடைய வீட்டிலே பறக்கும். இந்த மாதம் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக உங்கள் வேலை ஸ்தலத்திலே ஒரு கொடி ஏற்றுவார். உங்களுடைய பிரச்சனையின் மத்தியிலே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இந்த மாதம் நான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக கொடியேற்றுவார். சத்துரு வெள்ளம் போல வரும்போது ஆவியானவர் எனக்காய் கொடியேற்றுவார், ஆவியானவர் எனக்காய் கொடியேற்றுவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு யுத்தம் நடக்கும்போது பொதுவாக யுத்தத்தில் நிறைய பார்ட் இருக்குது. முன்னாடி நிற்கிறவங்க யாரு, ஆயுதம் வைத்திருக்கிறவங்க யாரு, பெரிய குதிரைகளில் வருகிறவங்க யாரு, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை கொடுத்திருப்பார்கள். அதில் ஒரு முக்கியமான வேலை யாருக்கு கொடுத்திருப்பாங்க அப்படின்னு சொன்னால், ஒருத்தரை கொடி ஏற்றுகிறதற்காக ஒருத்தரை நியமிச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, அந்த யுத்தத்தில் வெற்றியை அவர் பார்க்க என்ன பண்ணுவார்னா, இந்த கொடி மேலே போகும் கீழே வரும், மேலே போகும் கீழே வரும். இங்கே இவங்க ஜெயிக்கிறது மாதிரி இருந்துச்சுன்னா அவர் அந்த கொடியை ஏற்றுவார். கடைசியில் அந்த கொடி ஏற்றுவதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த மனிதர் கொடி ஏற்றும் போது முழு ஜனங்களுக்கும் ஒரு சந்தோஷம் உண்டாகும். நான் நம்புகிறேன், கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறார். உங்க வாழ்க்கையில கொடி ஏற்றுவதற்கென்று பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் வருகிற பிரச்சனையை பார்த்து நீங்க எவ்வளவும் பயப்பட வேண்டாம். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், வெள்ளம் போல சத்துரு வந்தாலும், உன் கண்ட்ரோலுக்கு மிஞ்சி சத்துரு வந்தாலும், உங்களுடைய எல்லையை தாண்டி வந்தாலும், இதற்கு முன்னாடி நிற்கவே முடியாது என்று பயந்து போனாலும், கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், கொடி ஏற்றுகிறதற்கு ஒருவர் இருக்கிறார். உங்களுக்காக கொடி ஏற்றுவதற்கு ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார். நீங்கள் யுத்த களத்திலே நிற்கிறீர்கள், யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அந்த யுத்தம் முடிவிலே இந்த மாதம் நிறைய பேருடைய வாழ்க்கையிலே கொடி ஏற்றப்படும், கொடி ஏற்றப்படும். பரிசுத்த ஆவியானவர் நமக்காய் கொடி ஏற்றுவார். இந்த வசனத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது விசேஷமாய் ஒரு 3 காரியத்தை ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் வைத்தார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருந்து. இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு எல்லாருக்கும் அந்த வார்த்தையை தான் கர்த்தர் தரப்போறாரு. அப்படின்னா ஒரு யுத்தம் நடக்கும்போது இந்த கொடி ஏற்றுகிறதுல என்ன ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்றத நான் தியானித்தேன். வேதம் சொல்லுகிறது, சத்துரு வெள்ளம் போல வரும்போது ஆவியானவர் எனக்காக என்ன பண்ணுவார் அப்படின்னா கொடி ஏற்றுவார். இந்த கொடி அப்படின்ற ஒன்று ரொம்ப முக்கியமான ஒன்று. பாருங்க, ஒரு கட்சியை வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா, அந்த கட்சியில என்ன ரொம்ப முக்கியம்னா, அந்த கட்சியினுடைய கொடி இருக்கு பாருங்க, அதை ரொம்ப இம்பார்ட்டண்டா அவங்க செய்வாங்க. அதனுடைய கலர், அதுல கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த முத்திரை, இது எல்லாத்தையுமே ரொம்ப யோசிச்சு அதுக்கு ஒவ்வொன்றுக்கு பின்னாடி ஒவ்வொரு அர்த்தத்தை வைத்திருப்பார்கள். ஒரு கட்சிக்கு ஒரு கொடி ரொம்ப முக்கியம், ஒரு தேசத்திற்கு ஒரு கொடி முக்கியம். இந்த கொடி என்கிற ஒன்றை யாருமே அவ்வளவு சீக்கிரமாய் அவமதிச்சிட முடியாது. அப்படி அவமதிக்கிறவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்டனை உண்டாகும். நம்ம பாருங்களேன், இந்த தேசிய கொடியை இப்ப பிளாஸ்டிக்ல தேசிய கொடி பண்றதில்லை. காரணம் என்ன அப்படின்னா, இந்த தேசிய கொடியை கீழே போட்டுறாங்க, காலில் மிதிச்சிடுறாங்க, அதை குப்பை தொட்டியில போட்டுறாங்கன்றதுக்காக தேசிய கொடி இப்பொழுது பிளாஸ்டிக்ல பிரிண்ட் பண்ணப்படுவதில்லை. அதே போல அந்த கொடியில யாராவது உட்கார்ந்துட்டாங்கன்னா, அந்த கொடியை தலையில எடுத்து தலைப்பாகையா கட்டிட்டாங்கன்னா, அந்த கொடியை எடுத்து முகம் தொடச்சாங்கன்னா, உடனே அந்த நேரத்திலேயே அதை கண்டுபிடிச்சா இந்த கொடி அவமதிப்பு என்கிற ஒண்ணுல அவங்கள பல ஆண்டு ஜெயில கூட போட்டிருக்காங்க. அப்ப இந்த கொடியை முக்கியத்துவப்படுத்துவாங்க. அப்ப நான் நம்புறேன், நம்முடைய ஆண்டவர் இந்த மாதம் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்காக என்ன செய்வேன் அப்படின்னா கொடி ஏற்றுவேன், கொடி ஏற்றுவேன். இந்த கொடி ஏற்றுகிறது எதற்காக அப்படின்னு வாசிக்கும் போது ஒரு 3 வசனங்களை ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். வாசிக்கலாம். ஒன்றாவது, நீங்கள் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8வது வசனம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை
பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர் அதை பின்தொடர், நீ அதை பிடித்து சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய் என்றார். இன்னொரு விஷயம் கூட எல்லாரும் வாசிக்கலாம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர் அதை பின்தொடர், அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த கொடி என்கிற ஒன்று கர்த்தர் சொல்லுகிறார், சத்துரு வெள்ளம் போல வரும்போது ஆவியானவர் உனக்காக என்ன பண்ணுவார் அப்படின்னா கொடியேற்றுவார். எனக்காக ஆண்டவர் கொடியேற்றுவார். அப்போ இந்த கொடியினுடைய முதல் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு யுத்தத்தில் நிற்கிற ஒரு மனிதனுடைய கையிலே கொடியை கொடுத்து, எப்பா இந்த கொடி மேலே பறக்கணும்ப்பா, ஆனால் அந்த கொடி பறக்கிறதுக்கு ஒரு டைம் இருக்குது. என்ன டைம் இருக்கு அப்படின்னு சொன்னா, யுத்தத்தில் அவர்கள் ஜெயித்தார்கள் என்கிறதனுடைய அர்த்தம்தான் கொடி ஏற்றப்படுகிறது. அவ்வளோதான். ஒரு கொடி ஏற்றியாச்சு அப்படின்னு சொன்னா, அந்த எதிரியினுடைய நாடு என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, எப்பா எல்லாரும் திரும்பிடலாம்ப்பா, எல்லாரும் திரும்பிடலாம். ஆனால் இந்த கொடி நீங்கள் நினைக்கிறது மாதிரி அவ்வளோதான் 100% ஜெயிச்சதற்கு பிறகு ஏற்றப்படுவதற்காக அல்ல. எதிரி பலவீனமாகி அவ்வளோதான், இனி அவங்க தோற்றுருவாங்க, நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது இந்த கொடி என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறும். ஆண்டவர் இன்றைக்கு முதலாவதாக என்ன வாக்கு கொடுக்கிறார் அப்படின்னா, நீங்கள் அந்த பிரச்சனையை சந்திக்கிறதற்கு முன்பாகவே, அந்த போராட்டத்தை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே இப்போ என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு கொடி ஏற்றப்பட்டிருக்கிறது. இந்த கொடி இப்போ ஏற்றப்படக்கூடாது, ஜெயித்ததற்கு பிறகுதான் ஏற்றப்பட வேண்டும். இது வின் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த கொடி ஏற்றப்படணும். ஆனால் நிறைய பேருடைய வாழ்க்கையில் கொடி முன்னாடியே ஏற்றப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த யுத்தத்தில் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், எதிரி அல்ல நீங்கள் ஜெயிப்பீர்கள் என்கிறதை கர்த்தர் முன்கூட்டியே ஆண்டவர் யுத்தத்தை தொடங்குறதற்கு முன்பாகவே, யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போதே உங்களுக்காக ஒரு கொடி ஏற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ ஒருவர், ஐயோ இந்த யுத்தத்தில் நான் ஜெயிப்பேனா, இந்த யுத்தத்தில் நான் தோற்று போயிருவேனா, இந்த யுத்தத்தை தொடங்குறதற்கு கூட எனக்கு பலன் இல்லையே, இந்த யுத்தத்தினுடைய முடிவு என்ன ஆகும், இந்த சூழ்நிலையினுடைய முடிவு என்ன ஆகும். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு திரும்பி பார்க்க சொல்லுகிறார். நீங்கள் திரும்பி பார்க்கும் போது உங்களுக்காக ஒரு கொடி ஏற்றப்பட்டிருக்கிறது. அந்த கொடிக்கு என்ன அர்த்தம் என்றால், கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இந்த யுத்தத்திலே ஜெயம் உங்களுக்கு என்று ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. நம்புறவங்க கரங்களை தட்டி, இந்த யுத்தத்திலே ஒரு தேவனுடைய பிள்ளை தோற்று போவது இல்லை. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இந்த யுத்தத்திலே நீ தோல்வி அடைய மாட்டாய். ஏற்கனவே ஜெயம் உங்களுக்காக குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். சத்துரு வெள்ளம் போல வரும்போது ஆவியானவர் எனக்காக கொடி ஏற்றுவேன். அதைத்தான் இந்த வேத வசனத்தில் வாசித்தோம். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், நிற்கிறதற்கு அவர்களுக்கு பலன் இல்லை. கூட வந்தவங்க எல்லாருமே ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. ஆண்டவரே அந்த தண்டை பின்தொடரட்டுமா, நான் பிடிப்பேனா, என் கூட இருக்கிறவங்க எல்லாம் பலவீனப்பட்டுட்டாங்க, நான் இந்த யுத்தத்தில் ஜெயம் பெற்றுவேனா, இந்த பிரச்சனை எனக்கு சரியாகுமா, நான் இதுக்கு தொடர்ந்து போலாமா அப்படின்னு கேட்குறாரு. கேட்ட உடனே ஆண்டவருடைய வார்த்தை வருது, நீ அந்த தண்டை பின்தொடர், நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். யுத்தமே ஆரம்பிக்கல, யுத்தமே இன்னும் நடக்கல. ஆனால் கர்த்தர் அந்த மனுஷனை பார்த்து என்ன சொல்றார் அப்படின்னா, நீ தைரியமாயிரு, ஜெயமோ கர்த்தரால். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ. இன்றைக்கு ஆண்டவர் யாரோ ஒருத்தடத்தில் தெளிவாய் பேசுகிறார். இந்த மாதம் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இந்த யுத்தத்தில் நீ ஜெயிப்பாய். இந்த யுத்தத்திலே ஜெயம் முன்பாகவே நிர்ணயிக்கப்பட்டது. இந்த காரியத்திலே ஏற்கனவே ஜெயம் உங்களுக்காக குறிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் கொடி ஏற்றிட்டாரு, ஆண்டவர் கொடி ஏற்றிட்டாரு. கர்த்தர் சொல்றாரு, இனி எந்த நெகட்டிவ் எண்ணமும் வேண்டாம், இனி அவிசுவாசம் உங்களுக்கு வேண்டாம், உங்களுடைய மனம் தளரவே வேண்டாம். நீங்க ஜெபம் பண்ணும் போது கூட எப்படி ஜெபம் பண்ணணும்னா, எனக்கு ஜெயம் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம், எனக்கு வெற்றியை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். நான் நம்புறேன் இன்னைக்கு ஒரு கொடி உங்களுக்கு எனக்காக ஏற்றப்பட்டிருக்கிறது. அந்த கொடியினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா,
என் பிள்ளை இன்னும் யுத்தத்தையே தொடங்கலைன்னாலும் ஜெயம் ஜெயம் ஜெயம், என்னுடைய பிள்ளைக்கு தான் ஜெயம். முடிவு உங்கள் பக்கத்தில் தான், முடிவு உங்க பக்கத்தில் தான். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், காரியம் எப்படி வேண்டுமென்றாலும் மாறட்டும், எப்படி வேண்டுமென்றாலும் மாறட்டும். யுத்தத்தில் அந்த பக்கத்தில் ஜெயிக்கும் போது அந்த பக்கத்தில் கை தட்டலாம், இந்த பக்கத்தில் ஜெயிக்கும் போது இந்த பக்கத்தில் கை தட்டலாம். ஆனால் எல்லாருடைய கண்ணும் எதை பார்க்கும் அப்படின்னு சொன்னா, யார் ஜெயிக்க போறா, யார் ஜெயிக்க போறா. ஆனால் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், ஜெயத்தை முன்னாடியே கர்த்தர் எழுதியிருக்கிறார். யாரும் ஜெயிக்கிறதை குறித்து நீங்க வருத்தப்படவே வேண்டாம். பாச என்னமோ தெரில, அவங்க தான் ரொம்ப போறது மாதிரி தெரியுது. கர்த்தர் உங்க கரத்தை பிடிச்சி சொல்றாரு, முடிவில் ஜெயமோ, முடிவில் உங்க கொடி ஏற்றப்படும், உங்களுக்காக ஒரு கொடி பறக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறதை உங்க கண் காணல, உங்க காது கேட்கல. ஆனால் கர்த்தர் உலக தோற்றத்திற்கு முன்னே, உருவாக்கும் முன்னே ஒரு ஜெயத்தை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த போராட்டத்தை பார்த்து பயப்படாதிருங்கள், இந்த சூழ்நிலையை பார்த்து பயப்படாதிருங்கள். இன்றைக்கு மற்றவர்கள் ஜெயிக்கிறதை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ சோர்ந்தே போகாதப்பா, நீ சோர்ந்தே போகாத, முடிவிலே உனக்கு ஜெயத்தை கொடுக்கிற கர்த்தர். நம்புறவங்க மட்டும் கையை மேலே உயர்த்தி முழு பலத்தோடு கூட, எஸ், கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உனக்காக நான் கொடி ஏற்றுகிறேன், உங்க பிள்ளைகளுக்காக நான் கொடி ஏற்றிட்டேன். சொல்லுங்க, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க, முழு பலத்தோட கூட, முழு பலத்தோட கூட. இல்ல மகனே, அந்த காரியத்தை குறித்து பயப்பட வேண்டாம். எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலிகளை குறித்து பயப்பட வேண்டாம். உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிற அந்த மனுஷன் எவ்வளவு பெரிய நபரா இருந்தாலும் பயப்பட வேண்டாம். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், ஜெயத்தை நான் ஏற்கனவே உனக்காக அறிவித்தேன். உனக்காக ஒரு கொடி பறந்து கொண்டிருக்கிறது, முன்னறிவிக்கப்பட்டு விட்டது. இந்த காரியத்திலே ஜெயம் உங்களுக்கு தான், இந்த காரியத்திலே ஜெயம் உங்களுடைய குடும்பத்திற்கு தான், இந்த காரியத்திலே ஜெயம் திருச்சபைக்கு தான், இந்த காரியத்திலே ஜெயம் நமக்கு தான். ஜெயம் கொடுக்கும் தேவன், ஹalleluya, ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். பாடுவோம், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துனியா உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துனியா உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹalleluya. சத்துரு வெள்ளம் போல வரும்போது ஆவியானவர் எனக்காக கொடியேற்றுவேன். இந்த மாதம் நம்ம விசுவாசிக்க வேண்டிய ஒரு வாக்கு தத்தம். சத்துரு வெள்ளம் போல வரும்போது ஆவியானவர் எனக்காக கொடியேற்றுவேன். எனக்காக ஒரு கொடி ஏற்றப்பட்டிருக்கிறது. இதனுடைய முதல் அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, நீ யுத்தத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உனக்கு வெற்றியை யாருமே அறிவிக்க மாட்டாங்க. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ பயப்படாத, என்ன நடந்தாலும் நீ யோசிக்காத. ஜெயம் யாருக்கு அப்படின்னா, முடிவிலே நீ தான் ஜெயிப்பாய். என்ன நடந்தாலும் நம்ம தான் ஜெயிக்க பண்ண போறோம். கர்த்தர் உங்களையும் என்னை தான். இந்த காரியத்தை குறித்து, காரியம் எப்படி வேணாலும் மாறி 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 வரலாம். ஆனா உங்க இருதயம் ஒன்றை மட்டும் நம்பட்டும், முடிவில் யாருக்கு தான் ஜெயம் அப்படின்னு சொன்னா, எனக்கே ஜெயம் கொடுக்கிற தேவன். அது காரியம் சமயம் வரும்போது கர்த்தர் மாற்றுவார். அந்த ஸ்கோர் பாருங்க, சில நேரத்தில் முடிவு எடுப்பாங்க. அதை அந்த கிரிக்கெட் எல்லாம் நிறைய பேர் பார்ப்பாங்க பாருங்களேன். இந்த கடைசியில் 6 பாலுக்கு 20 ரன்னு தேவை அப்படின்னும் போது முழு உலகம் நிறைய நேரத்தில் பதட்டமாக அப்படியே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, அந்த முடிவை அவங்களால தெரிஞ்சுக்கவே முடியாது. படபடப்பாக இருக்கும். அடிப்பாங்களா அடிக்க மாட்டாங்களா, ஐயோ இந்த 3 பாலையும் அவன் அட்டன் பண்ணாதான், இந்த 3 பாலில் 2 பாலில் 6 அடித்தாதான் அப்படின்னெல்லாம் இருக்கும் பாருங்களேன். மொத்த பேரும் ஈகராக வெயிட் பண்ணுவாங்க. அதர் டீமும் 2 பேருக்குமே தெரியாது. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு டீம் ஜெயிக்கும் பாருங்களேன்.
ஆனால் அந்த டீமினுடைய ஜெயம் ஏற்கனவே முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது. நான் நம்புகிறேன் கடைசி நேரம் வரைக்கும் நிறைய மாற்று கருத்துக்கள் இருக்கலாம், நிறைய பேருடைய பார்வை வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் முன்னாடியே உங்களுக்கு சொல்லிட்டாரு, நீ யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, நீ பயமே படாத, ஜெயம் கொடி கர்த்தர் ஏற்றி. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இந்த யுத்தத்தை பண்ண போகிறவர் கர்த்தர், இந்த யுத்தத்திற்கு முன்னின்று நடத்த போகிறவர் கர்த்தர். அவர் ஆரம்பித்த யுத்தம் தோற்பது இல்லை, அவர் இருக்கிற யுத்தம் தோற்பதே இல்லை. ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக இந்த கொடி என்கிறதனுடைய அர்த்தம் அப்படி அதை குறித்து நான் தியானிக்கும் போது ஒரு வசனத்தை வாசிச்சேன், எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை வாசிக்கலாமா? ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனம் வாசிக்கலாம். எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தம் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு கொடி ஏற்றப்பட்டால் முதலாவது அர்த்தம் அவ்வளோதான், அந்த யுத்தத்தில் அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். இரண்டாவது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், இதுக்கு மேலே என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா போர் போடக்கூடாது. அதைத்தான் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எருசலேமிடத்திலே போய் பட்சமாய் பேசி ஒன்று சொல்லுங்க, ஆவியானவர் கொடி ஏற்றிட்டாரு, இனி யுத்தம் பண்ண வேண்டாம், யுத்தம் முடிவிற்கு வந்தது. நான் நம்புகிறேன் இந்த மாதம் ஆண்டவர் உங்க எல்லாருக்கும், நமக்கு எல்லாருக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் கொடி ஏற்றிட்டேன். இந்த கொடி ஏற்றினதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, யுத்தம் முடிந்தது, யுத்தம் முடிந்தது. நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், அநேகருடைய யுத்தத்திற்கு கர்த்தர் இந்த மாதத்திலே ஒரு முடிவை கர்த்தர் கொண்டு வர போகிறார். அநேக பிரச்சனைகளுக்கு கர்த்தர் ஒரு முடிவை கொண்டு வர போகிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. அந்த போராட்டத்திற்கு ஒரு முடிவை கர்த்தர் கொண்டு வர போகிறார். ஆவியானவர் ஏற்றுகிற அந்த கொடியை அநேகர் பார்த்து, அதுவும் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற சத்துரு பார்த்து என்ன சொல்ல போறார் அப்படின்னா, இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றுமே காண்பது இல்லை. ஆமென். சத்துரு இனி உட்புகுதல் இருக்கவே இருக்காது. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கர்த்தர் அழைத்து கொண்டு போய் கானான் தேசத்திலே இருக்கிற ஏத்தியர், எபூசியர், கிர்காசியர் எல்லாரையும் துரத்தி விட்டு பாலும் தேனும் ஓடுகிற ஒரு இடத்திலே சமாதானமாய் உட்கார வைப்பாரே. ஆனால் அங்கு பயப்படுத்துவார் இல்லை, அங்கே அச்சுறுத்துவார் அந்த இடத்துல இல்லை, அங்கே பிடுங்குவார் அந்த இடத்துல இல்லை, அங்கே சமாதான குறைவு இல்லை. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் யுத்தமே இல்லாத ஒரு சமாதானமான இடத்திலே உன்னை கொண்டு போய் வைப்பேன் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு கொடுத்த அந்த தேவனுடைய மகிமை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் மேலும் இப்பொழுது கடந்து வருகிறது. சத்துரு வெள்ளம் போல வரும்போது ஆவியானவர் எனக்காய் கொடியேற்றுகிறார். அவர் வாக்கு கொடுக்கிறார், இந்த யுத்தம் முடிவிற்கு வந்தது, இந்த யுத்தம் முடிவிற்கு வந்தது. சீரியருடைய தண்டுகள் பின்பு வரவே இல்லை. அவ்வளவு நாட்களும் சீரியர்கள் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை துன்புறுத்திட்டே இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், ஒரு தீர்க்கதரிசியை எழுப்பிட்டாரு. அதற்கு பிறகு சீரியருடைய தண்டுகள் இஸ்ரவேலை தொந்தரவு பண்ணவே இல்லையாமா. காரணம் என்னன்னா, என்னுடைய ஆண்டவர் கொடி ஏற்றினார். இந்த மாதம் உங்களுக்கு நடக்க போகிறது, இந்த மாதம் உங்களுக்கு நடக்க போகிறது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு கொடி ஏற்றி இருக்கிறேன், நான் உனக்கு கொடி ஏற்றி இருக்கிறேன். இந்த கொடியினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, போர். சொல்லுங்க பார்க்கலாம், போர் முடிந்தது. எல்லாரும் சொல்லுங்க, போர் முடிந்தது. இனி அந்த பயம் இல்லை,
இனி அந்த நஷ்டம் இல்லை, இனி அந்த இழப்பு இல்லை, இனி அந்த ஆக்சிடென்ட் இல்லை. அல்லேலூயா. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. நம்புறவங்க கைகளை உயர்த்தி அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க. நான் என் கண்ணுக்கு முன்னாடி தரிசனத்தில் கொண்டு வரேன். அல்லேலூயா. இந்த இடம் முழுக்க தேவனுடைய ஒரு பெரிய கொடி ஏற்றப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஒரு பிரம்மாண்டமான கொடி இங்கே ஏற்றுகிறது. அந்த கொடியினுடைய அர்த்தம், இனி போராடுகிறவர்கள் இல்லை, இனி வழக்காடுவோர் இல்லை, இனி எதிரிகள் இல்லை, இனி உன் பட்சத்திலே ஒருவரும் வர முடியாது. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால இந்த வார்த்தை அப்படியே விசுவாசிக்கிறவர்கள் நடப்பதாக. இந்த காதுகள் எந்த காதுகள் எல்லாம் கேட்கிறதோ அங்கெல்லாம் இந்த வசனம் இப்பொழுது நிலைப்படுவதாக. இனி சத்துரு உள்புகுதல் இருக்காது. உன் வழியாய் சத்துரு வருவது இல்லை. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும். ஒரு வழியாய் வருகிற சத்துரு 7 வழியாய் அக்கினி 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 அக்கினி. ஆவியானவரே, உம்முடைய பரலோக மகிமை, உம்முடைய பிரசன்னம் இப்பொழுது கொடி ஏற்றப்படுவதாக. சத்துரு வெள்ளம் போல வரும்போது எங்களுக்காய் கொடி ஏற்றுகிற ஆவியானுடைய பெரிய மகிமை ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நம்பர் 1, எனக்காக ஆவியானவர் கொடியேற்றுவார். அதனுடைய முதல் அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு யுத்தத்தை நான் நடத்தி கொண்டே இருக்கும் போதே என்னுடைய ஜெயம் முன்குறிக்கப்பட்டு விட்டது. என்னுடைய ஜெயம் முன்குறிக்கப்பட்டு விட்டது. இன்னைக்கு இருக்க நிறைய பேருடைய ஜெயம் முன்குறிக்கப்பட்டு விட்டது. கர்த்தர் எழுதிட்டாரு, கர்த்தர் எழுதிட்டாரு. உங்க பேரை கர்த்தர் எழுதிட்டாரு. அந்த அவார்டில் உங்க பேரை எழுதிட்டாரு கர்த்தர். இந்த டீமுக்கு தான் இது கிடைக்க போகுதுன்னு கர்த்தர் முன்குறிச்சிட்டாரு. அதை மாற்றுவதற்கு ஒருவராலும் முடியாது. எத்தனை பேர் போராடினாலும் அந்த கப்பில் உங்க பேர் எழுதப்பட்டிருக்கிறதுனால அது வேற யார் கையிலையும் போகாது. அந்த ஜெயம் உங்க கையில தான் வரும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கும். நம்பர் 2, இரண்டாவதாக எனக்காக ஆண்டவர் கொடியேற்றுகிறார். கொடி பறக்குது. ஏன் அப்படின்னு சொன்னா, அவ்வளோதான், எல்லாரும் அவங்கவுங்க கிளம்பிடுங்க. இனி என் பிள்ளையோட என்ன பண்ண முடியாதுன்னா போராடவே முடியாது. அல்லேலூயா. நான் இன்றைக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். இந்த காலை ஆராதனைக்காக சந்தோஷப்படுகிறேன். ஸோ 6 o'clock 5 o'clock ஜபம் நடக்கும்போது எல்லா ஜன்னலையும் பூட்டி எல்லா வாசலையும் க்ளோஸ் பண்ணி எதையுமே திறக்காதீங்கப்பா, கொஞ்சம் சத்தம் கூட போகக்கூடாது அப்படின்னு நினச்சி ப்ரேயர் முடித்தா கரெக்டாக 6 மணி ஜபம் முடியும் போது ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு 3 பேர் வந்து இந்த வாசல்லே நிற்பாங்க. என்ன ஒரே சத்தமாக இருக்குது, சத்தம் போட்டே இருக்கிறீங்க, தூங்கணுமா வேண்டாமா, கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா வேண்டாமா, கம்ப்ளைண்ட் வேணாம் கொடுத்துடட்டுமா, அவ்வளவு நெருக்கம். ஆனால் இன்றைக்கு இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் நான் நினைக்கிறேன், ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். அன்னைக்கு அவங்க நிற்கும் போது எனக்காய் கொடியேற்றினார், உங்களுக்காக எனக்காய் கொடியேற்றினார். நான் நம்புகிறேன் இப்போ அது அவர்கள் யாருமே இல்லை, அவர்கள் யாருமே இல்லை. நான் நம்புகிறேன் சுற்றியும் கர்த்தர் இளைப்பாறுதலை கொடுத்தார். நமக்கு இந்த திருச்சபைக்கு செய்த ஆண்டவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? உங்க குடும்பத்திற்கு செய்ய மாட்டாரா? உங்க பிள்ளைகளுக்கு செய்ய மாட்டாரா? என் பிள்ளையினுடைய போர் எப்போ முடியும்னு நீங்க நினைச்சு கலங்க வேண்டாம். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன் பிள்ளையினுடைய குடும்பத்தில் நடக்கிற போரை நான் முடிச்சு வைப்பேன். இந்த மாதம் பரிசுத்த ஆவியானவர் கொடி ஏற்றுவார். சுற்றி இருக்கிற அந்த யுத்தத்திற்கு ஒரு முடிவை கர்த்தர் கொண்டு வருவார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நிச்சயமாகவே முடிவு உண்டு, முடிவு உண்டு. இந்த யுத்தத்திற்கு முடிவு உண்டு, இந்த பிரச்சனைக்கு முடிவு உண்டு, இந்த அவமானத்திற்கு முடிவு உண்டு. என் தேவன் கொடி ஏற்றுகிறார். அவருடைய கொடி, சிலுவை கொடி இந்த மாதம் பறந்து கொண்டிருக்கிறது. உன் வீட்டின் மேலே பறக்கிறது, உங்க இருதயத்திலே பறக்கிறது. ஓ, தொழில் செய்கிற இடத்திலே சிலுவை கொடி பறக்கிறது. போர் முடிந்தது, போர் முடிந்தது. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நம்பர் 3, மூன்றாவதாக இந்த கொடி ஒரு பெரிய அர்த்தத்தை கொடுக்குது. வாசிக்கலாம், வேதத்தை திறந்து எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 50ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாமா? எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 2வது வசனம். பாபிலோன் பிடிபட்டது, பேல் வெட்கப்பட்டது, மேராத்தாக் நொறுங்குண்டது, அதனுடைய சிலைகள் லட்சை அடைந்து அதனுடைய விக்கிரகங்கள் நொறுங்கி போயின என்று ஜாதிகளுக்குள்ளே அறிவித்து பிரசித்தம் பண்ணுங்கள்.
இதை மறைக்காமல் கொடி ஏற்றி விளம்பரம் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். பாபிலோன், எல்லாரும் சேர்ந்து, பாபிலோன் பிடிபட்டது, பேல் வெட்கப்பட்டது, மெரேத்தாக்கு நொறுங்குண்டது, அதனுடைய சிலைகள் லச்சை அடைந்து அதனுடைய விக்கிரகங்கள் நொறுங்கி போயின என்று ஜாதிகளுக்குள்ளே அறிவித்து பிரசித்தம் பண்ணுங்கள். இதை மறைக்காமல் கொடியேற்றி விளம்பரம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. இந்த கொடி எதற்காக ஏற்றப்படுது அப்படின்னு சொன்னா, எப்பா கொடி ஏற்றுங்க. இந்த கொடி ஒரு பெரிய விளம்பரம். எதுக்கு விளம்பரம் அப்படின்னு சொன்னா, இந்த பேல் கவிழ்ந்தது, பேல் வெட்கப்பட்டது, மெரேதாக் நொறுங்குண்டது, இந்த வெற்றியினுடைய செய்தியை உலகமெல்லாம் சொல்றதற்கு அன்னைக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு பெரிய ஆயுதம் என்ன அப்படின்னா இந்த கொடி. இந்த கொடி பறந்திருக்கிறத பார்த்த உடனே நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இவங்க ஜெயிச்சிட்டாங்கப்பா, இவங்க ஜெயிச்சிட்டாங்கப்பா. கர்த்தர் இந்த மாதம் கொடியேற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். என்னன்னா, உங்க ஜெயத்தை நீங்க சந்தோஷப்படுகிறத சகல ஜனங்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் காண்பிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களோட ஆண்டவர் இருக்கிறத கர்த்தர் நிரூபிப்பார். நீங்க ஜெயிச்சத அநேகருக்கு கர்த்தர் காண்பிப்பார். நீங்கள் மற்றவருடைய கண்களுக்கு அற்பமாய் எண்ணப்பட்டிருக்கிற நாள் சீக்கிரமாய் மாறும். உங்க குடும்பம் அற்பமாய் நினைக்கிற அந்த நாள் சீக்கிரமாய் மாறும். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இல்ல மகளே, நான் கொடியேற்றுவேன். இல்ல மகனே, நான் கொடியேற்றுவேன். அந்த கொடியை பார்க்கும் போதெல்லாம் நிறைய பேர் பார்ப்பாங்க, அவன் ஜெயிச்சிட்டான், அவன் ஜெயிச்சிட்டான். மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. சகல ஜனங்களை பார்க்கலும், உனக்கு எதிராய் நிற்கிற சகல சக்தியை பார்க்கலும், இதோ ஒன்றே ஒன்று மட்டும் உயர்ந்திருக்கிறது. அது உங்கள் பேரிலே எழுதப்பட்ட கொடி. அந்த கொடி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். சகல ஜனங்களுக்கு முன்பாகவும் நான் உன்னை தெரியப்படுத்துவேன், நான் வெளியரங்கப்படுத்துவேன், நான் விளம்பரப்படுத்துவேன். மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. இந்த மாதம் இந்த பலிபீடத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. சிலரை கர்த்தர் அங்கீகரிக்க போறார், சிலரை கர்த்தர் எடுத்து உன்னதத்தில் உட்கார வைக்க போறார், சிலரை நிறைய பேர் பிரமிப்பாய் பார்க்க போகிறார்கள். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்காக கொடியேற்றுவேன். உங்க ஜெயத்தை குறித்து அநேகருக்கு இந்த மாதம் ஆண்டவர் தெரியப்படுத்துவேன். எல்லாருக்கும் முன்னாடியும் ஆண்டவர் உங்களை நிறுத்துகிற காலம் சீக்கிரமாய் வரப்போகிறது. நிறைய பேருக்கு தலைமைத்துவத்தை ஆண்டவர் தரப்போறாரு, நிறைய பேருக்கு அதிகாரத்தை ஆண்டவர் தரப்போறாரு. எத்தனை ஆயிரங்கள் பேர் நின்றாலும் நீங்க உங்க கொடி உயர்ந்திருக்க போகிறது, நீங்க மேல இருப்பீங்க. கர்த்தர் சொல்றார், நான் உன்னை விளம்பரப்படுத்துவேன். நம்புறவங்க எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? உங்களை நிறைய பேருக்கு தெரிகிற அளவுக்கு கர்த்தர் கொண்டு வருவார். உங்க எதிரிகள் பார்ப்பார்கள், உங்க கொடி உயர பறந்திருக்கும். அவன் ஜெயிச்சிட்டான் போல, அவன் ஜெயிச்சிட்டான் போல. நான் நம்புறேன். நீங்க போய் சொல்ல வேண்டாம், நீங்க போய் சொல்ல வேண்டாம். உங்களுக்காக பரிசுத்த ஆவியானவர் ஒரு கொடி ஏற்றுவார். அந்த கொடியை எதிரி பார்ப்பாங்க, பார்த்த உடனே முடிவு பண்ணிடுவாங்க, இவன் ஜெயிச்சிட்டான், இவன் ஜெயிச்சிட்டான். நீங்க ஜெயிச்ச செய்தி உங்கள் எதிரிகளுக்கு போய் சேரும். நீங்கள் ஜெயித்த அந்த செய்தி உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு போய் சேரும். உங்களை குறைவாய் நினைத்த நிறைய பேருக்கு இந்த மாதம் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நான் நீ ஜெயிச்ச செய்தியை அவங்களுக்கு கண்டிப்பா நான் சொல்லுவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? சத்துரு வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் எனக்காய் கொடியேற்றுவேன். இப்போ அந்த பிக்சரை உங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வாங்க. ஒரு பெரிய காற்றாட்டு வெள்ளம் போல ஒரு யுத்தம் அப்படியே உங்களுக்கு நேராய் வருகிறது. ஆனால் இங்கே பின்னாடி இன்னும் ஒருத்தர் மட்டும் கொடியை ஓங்கி பிடிக்கிறாரு. அதுக்கு 3 காரணம் இருக்குது. நம்பர் 1, முதலாவதாக நீ எவ்வளோ வீரியமாக வந்தாலும் என் பிள்ளை ஜெயிச்சிருவான். ஜெயம் அவனுக்கு தான், ஜெயம் அவனுக்கு தான். கர்த்தர் முதலாவது கொடி ஏற்றுறாரு. 2வதாக கர்த்தருடைய கொடி ஏற்றுது. நீ தயவு செய்து பின்னாடி போப்பா, நிறுத்தி இருப்பா, என் பிள்ளை ஜெயிச்சிட்டான். போரை கர்த்தர் நிறுத்துகிறார். 3வதாக அந்த கொடி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இல்லை, சத்துருக்கள் எல்லாருக்கும் என் பிள்ளை ஜெயிச்சான் என்கிறதை விளம்பரப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் ஆவியானவர் இந்த மாதம் தீர்க்க தரிசனமான வார்த்தை. வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் ஆவியானவர் எனக்காய் கொடி ஏற்றுவேன்.
ஒரு 10 டைம் சத்தமா எல்லாரும் சொல்லுங்க. வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் ஆவியானவர் எனக்காய். சொல்லுங்க எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி. வெள்ளம் போல சத்தம். நன்றியப்பா, நன்றியப்பா. சொல்ல சொல்ல மகிமை. ஹalleluya. என்னுடைய தரிசன கண்களாய் நான் பார்க்கிறேன். என்னுடைய தரிசன கண்களால் நான் பார்க்கிறேன். ஓ ஹalleluya. நல்லவரப்பா, நல்லவர். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த மாதத்தை நீர் தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த காலையில் உடைய சத்தத்தை கேட்க பண்ணதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் நான் உனக்காக கொடி ஏற்று அப்பா இந்த மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க ராஜா. நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அதிகமாய் பாடுபட்ட மாதமாதாப்பா. இந்த மாதத்தை நிறைய பேர் அனுசரிச்சுக்கிறாங்க. ஆனா நீங்க அதிகமாய் பாடுபட்ட மாதமும் அதுதான். நீர் எங்களுக்காக ஜெயத்தை கொடுத்த மாதமும் அதுதான் ஆண்டவரே. அந்த சூழ்நிலை ரொம்ப நாள் நீடிக்கல, அந்த சோதனை ரொம்ப நாள் நீடிக்கல, அந்த வருத்தம் ரொம்ப நாள் நீடிக்கல. என் தேவன் கல்லறைகளை பிறந்து உயிரோட எழுகிறவராய் எங்களுக்கு முன்பாக இருக்கிறீரே ஆண்டவரே. தேங்க்யூ ஜி. இந்த மாதம் ஜெயிக்கிற மாதமா மாறட்டும் ஆண்டவரே. நிறைய பேருடைய இருதயத்துக்குள்ள நீங்க ஒரு வெற்றியை கொடுங்க ஆண்டவரே. நீங்க உயிர்த்தெழுந்த அன்னைக்கு இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய சந்தோஷம், எவ்வளவு பெரிய வெற்றி, அதே வெற்றி அதே சந்தோஷம் இந்த மாதத்துல இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் அது நடக்கட்டும்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இறங்குங்கப்பா. அவங்க ஜெப குறிப்புகளுக்கெல்லாம் பதில் கிடைக்கணும் ஆண்டவரே. இந்த மாதம் ஒரு சாட்சி அல்ல, ஆயிரக்கணக்கான சாட்சிகள் எழும்பட்டும். இயேசுவின் நாமத்தினால குடும்பத்திற்கு விரோதமாய் போராடுகிற சர்ப்பத்தின் ஆவிகள், எல்லா அந்தகார கிரியைகள், தேவையற்ற கெட்ட சொப்பனத்தை கொண்டு வந்து சிதறடிக்க பண்ணுகிற வல்லமைகள், செய்வனை கட்டுகள், மாந்திரிக கட்டுகள், பொறாமைகள் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது சுட்டரிக்கப்படுவதாக, சுட்டரிக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினால சுட்டரிக்கப்படுவதாக. நன்றி ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இந்த மாதம் உங்களை ஆச்சரியமாய் வழி நடத்துவாராக.